ஆமென். நான் ஊழியத்துக்கு வந்த தொடக்கத்தில் கெஸ்ட் ஸ்பீக்கர்லாம் வருவாங்க, கனடாலேருந்து வருவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு உலகமெல்லாம் அப்போ கனடாவில் டொராண்டோ மொன்ட்ரியால்லேருந்தெல்லாம் வருவாங்களா. இப்போ இந்த வெள்ளைக்காரங்களாம் அந்த மேடை ஃபுல்லாக உட்காந்துருவாங்க, எல்லாம் டையை போட்டு சும்மா கும்முன்னு இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் இங்கே வந்து நின்று அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படின்னா அவனுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் அவனுங்களுக்கு மேலே சத்தம் போட்டு ஆமென் ஹல்லேலூயா வீட்டில் போய் உடம்பு தான் வலிக்குமே தவிர. ஏன் தெரியுமா? ஐ எம் பிரிட்டெண்டிங் டு பி சம்படி தட் ஐ எம் நாட். நான் இல்லாத ஒன்றை யாரோ ஒருத்தருக்காக நடித்து எனக்கு வல்லமை இருக்குன்னு காமிக்கிறதுக்கு நான் எதையோ செய்கிறேங்க. போக போக தெரிஞ்சுக்கிட்டேன், நீ இதெல்லாம் பண்ண வேணாம். உனக்கு என்ன தெரியுமோ பக்கத்தில் சொல்லு, நீயா இரு. அதுதான் பலவீனத்தில் அவருடைய பலன். நான் அந்த ஆட்டம்லாம் ஆடியும் ஒரு கிழிச்சுனா அப்படி அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அது வேற விஷயம். ஆனால் எப்போ தெரியுமா நான் அதிகமான வல்லமை உணர்ந்தேன்? ஒரு நேரம் வந்தபோது நான் சொன்னேன், என்னால் முடியலப்பா, நான் கஷ்டப்படுறேன், இதுக்கு மேலே என்னால் சபை ஊழியம் அங்கே கூட்டம் என் தலை வலிக்குதுப்பா, என்னால் முடியல. எப்பெல்லாம் சொன்னேனோ அப்பொழுதெல்லாம் என் அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உன்னத பலத்தை தந்து வெளிப்பாடை தந்து. நான் சொல்லட்டுமா, நீ எப்ப பலவீனம்னு சொல்றியோ அப்பொழுது அவருடைய பலன் உன் மேல வந்து கூடாரம் அடித்து அவருடைய கிருபை உன்னை பாதுகாத்து, என் கிருபை உனக்கு அப்படின்னா என் கிருபை உன்னை டிஃபெண்ட் பண்ணி, உனக்கு வார்ட் ஆஃப் பண்ண வேண்டியதை வார்ட் ஆஃப் பண்ணி உன்னை நிலநிறுத்தி உன் பலவீனத்தில் அவருடைய பலன் உனக்கு ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. சயின்ஸ் நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் நமக்கு தெரியும். தெரியலன்னா போகும்போது எலியேசரை கேளுங்க. ஆமென். ஓகே, உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கலாம் இருப்பீங்க. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, லைட் எரியுதுக்கு பாசிட்டிவ் சேர்த்தா கரண்ட் லைட் எரியுமா? சூப்பர், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகே, இன்னொன்று கேட்குறேன், நெகட்டிவ் சேர்த்தா லைட் எரியுமா? அடா சகோதரிங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப கேட்கிறேன், ஆனா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தா கரண்ட் எரியுமா? அட்ட போடுறீங்க நெத்தி அடி. அதுதான் சொல்ல வந்தேன். சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லட்டுமா? என் ஆண்டவர் எப்பவுமே பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். அவர் டியூனாமிஸ், அவர் இஃபெக்டிவ், அவர் பலன் கொண்ட, அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர். ஓகே, அவர் பாசிட்டிவ். ஆமென். நீயும் பாசிட்டிவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, சும்மாவே இல்லாததை காமிச்சிக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு, பைபிள் தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி பண்றது, ஜெபம் தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது. சும்மா ஜெபம் பண்ணு, சும்மா பேசு, அவர்கிட்ட குழந்தை மாதிரி பேசு. ஸோ பாசிட்டிவ் அவரு. நீ ரொம்ப பாசிட்டிவ் ஆயிட்டீன்னா ரெண்டும் கரண்ட் வருமா? ஆனால் அவர் பாசிட்டிவ் எப்பவுமே அது மாறவே மாறாது. ஆனால் நீ எப்பெல்லாம் நெகட்டிவோ அப்பொழுதெல்லாம் கரண்ட் வல்லமை. When you are weak, then you are strong, because in your weakness his strength is made perfect in you. ஓகே, இவனை நல்லா தமிழ்ல சொல்றேன். எப்ப நீ பலவீனம்னு சொல்றியோ அப்பொழுது அவருடைய அற்புதம் செய்யும் டியூனாமிஸ் வல்லமை உன்னை திறனுள்ளவனாய் மாற்றி, உன்னை அழகு பார்த்து, கிருபை உன்னை பாதுகாத்து, உன்னை டிஃபெண்ட் பண்ணி, உன்னை வழி நடத்தி வெற்றியில் வைக்கையும் தேவன் பெரியவர். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும்